ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்வீட் டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொருட்டோ 2 ப்ளூ வெர்டெக்ஸ் சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். சாப்டர் 1 பார்க்காதவங்க லிங்க் ஐ பட்டன்ல தர போய் பார்த்துட்டு வந்துருங்க. புதுசா பொருட்டோ மங்கா எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொருட்டோ மங்கா அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் சாப்டரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம சாப்டர் 2 குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னதான் எதிர்பார்த்தேன் பொருட்டோ, ஆனா நீ இவ்வளவு ஈஸியா வருவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கோட் சொல்றான். இங்க இருக்கிற லாஸ்ட் மான்ஸ்டர் வரைக்கும் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பிடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான் பொருட்டோ. பொருட்டோ முன்னாடி மாதிரி கிடையாது, பேசுறதெல்லாம் கிடையவே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன் தான். எப்படி சாஸ்கே மாதிரி நருட்டோ வந்து வளவலன்னு பேசுவான், ஆனா சாஸ்கே பேசவே மாட்டான், டைரக்டா ஆக்ஷன்ல தான் இறங்குவான். அதே மாதிரி தான் பொருட்டோவும் பண்றான். இந்த இடத்துல ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு டவுட் வந்திருக்கு. பொருட்டோ மங்கா சாப்டர் 80ல பொருட்டோ அண்ட் சாஸ்கே ரெண்டு பேரும் தான் கோனோஹா விட்டு வெளியே போயிருப்பாங்க. பொருட்டோவுக்கு நிறைய விஷயத்தை சாஸ்கே தான் சொல்லி கொடுத்துருப்பான். ஆனா இப்ப கோனோஹாக்கு வந்தது பொருட்டோ மட்டும் தான் வந்திருக்கான், சாஸ்கே வரல. சாஸ்கேக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. போக போக சாஸ்கேக்கு என்ன ஆச்சு, சாஸ்கே வருவானா வரமாட்டானா அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹே வெயிட் அ செகண்ட், என்ன சொல்ல வர? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பயந்து ஓடினவன் நீ என்ன கொல்ல போறியா அப்படின்னு நக்கலா கேட்கறான் கோடு. ஆமா பரவாயில்ல, உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சுன்னா ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு திருப்பியுமே பொருட்டோ மிரட்டுறான். என்னடா தம்பி இங்க வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா, எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு கோட் ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். தலைவனுக்கு பொருட்டோவை பத்தி தெரியல, ரொம்பவே நக்கலா தான் பேசிட்டு இருக்கான். அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகியிருக்காங்கிறது அவனுக்கு தெரியல. அப்ப பொருட்டோ சாரதா கிட்ட இங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்கள போய் நீ ஹெல்ப் பண்ணு, அவங்கள காப்பாத்து, நான் இவனை பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஈனோச்சிகோஜோ டீம் வந்து கிளாக்ரிம் கூட செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹிமாவரி கீழே விழுந்துருவா. அப்போ ஒரு கிளாக்ரிம் கிட்ட இருந்து காவாக்கி காப்பாத்துவான். அப்ப நேரம்னு பார்த்து காவாக்கி ஒரு கிளாக்ரிம் அட்டாக் பண்ண வரும். அந்த கிளாக்ரிமை பார்த்து இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, மத்ததை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சுப்பீரியரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் காவாக்கி ஈஸியாவே கர்மா மூலியமா அப்சர்வ் பண்ணிடுவா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கர்மாவை காட்டுறாங்க. இந்த கிளாக்ரிம் அழியிற மாதிரியே தெரியல, வந்துகிட்டே இருக்கு. யோ இன்னும் எவ்வளவுதான் இருக்கு, இன்னும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு செக்கடாய் கேட்கறான். அது இப்ப முக்கியம் இல்ல, கடைசி கிளாக்ரிம் இருக்க வரைக்கும் நான் எல்லாத்தையுமே அழிப்பேன் அப்படின்னு காவாக்கி சொல்றான். இந்த சாப்டர் ஃபுல்லாவே மோர் ஃபைட் தான் இருக்கு. இந்த சீன் எல்லாமே, இந்த ஃபைட் எல்லாமே அனிமில வேற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருட்டோ இப்ப லாங் ரன் அனிமி கிடையாது, நருட்டோ ஷிப்புடன் மாதிரி லாங் ரன் அனிமி கிடையாது. இப்ப அதை ஷார்ட் ரன் அனிமியா மாத்திட்டாங்க. ஷார்ட் ரன் அனிமினா சீசனல் அனிமி, லைக் டீமன் ஸ்லேயர், ஜுஜுட்சு கைசன் மாதிரி சீசனல் அனிமியா மாத்திட்டாங்க. இனிமேல் சீசனா தான் வரப்போகுது. இதனால என்ன நமக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிமியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப டைம் எடுத்து ஒரு சீசன் வந்தாலுமே ஒரு எபிசோடுமே தாறுமாறா இருக்கும், அனிமேஷன் குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அனிமி ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான நியூஸ். வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போலாம். இங்க கோட் வந்து கிளாக்ரிம் மூலமா பொருட்டோவை சுத்தி வளைச்சிட்டான். ஆனா அதெல்லாம் பொருட்டோ பார்த்து சட்டையே பண்ணல, அசால்ட்டா இருக்கான். எல்லாத்தையும் பாத்துக்கலாம்டா, எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தோட தான் இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு கிளாக்ரிம் அட்டாக் பண்ண வரும். அதை வெறும் ஒரே ஸ்லைஸ் தான் பண்ணுவான். அவன் ஸ்வாட வச்சு 2 துண்டா போயிடும் அந்த கிளாக்ரிம். எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த கிளாக்ரிமை டிஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வெறும் ஒரே ஸ்லைஸ்ல 2 துண்டா டிஃபீட் பண்ணிடுவான். இப்பவே அவனோட பவர் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத காட்டுறாங்க. அவன் யூஸ் பண்ற ஸ்வாட் கூட சாஸ்கேவோட தான். அந்த சாஸ்கேக்கு என்னாச்சு, எதனால இவன் ஸ்வாடா இவன்ட்ட கொடுத்தான் அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இவன் ஒன்ன மட்டும் டிஃபீட் பண்ணல, இது எத்தனை வந்தாலுமே ஈஸியா டிஃபீட் பண்றான் அந்த ஸ்வாடா வச்சு. ஓ பரவாயில்ல, நீ ஒன்னும் ஜோக் பண்ணல, உனக்கும் திறமை இருக்கு அப்படின்னு கோச் சொல்றான். நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா உன் சோல்ஜர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு பொருட்டோ சொல்றான். பொருட்டோவோட ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. தம்பி என்னப்பா நீ வெறும் கொஞ்சோண்டு டிஃபீட் பண்ணதுக்கு இப்படி ஹாப்பி ஆகுற, என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு, அது இல்லாம இது வெறும் என்னோட டூல் தான் அப்படின்னு கோட் சொல்றான். நீ இன்னும் டென்டைல்ஸோட பயங்கரத்தை இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு பொருட்டோ சொல்றான். ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு டென்டைல்ஸை வச்சு. எப்படி நம்ம வார் ஆர்க்ல டென்டைல்ஸ் இவ்வளவு பயங்கரமா காட்டினாங்களோ அதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர அப்படின்னு கோட் கேட்கறேன். இங்க சாரதா ஃபயர்பால் ஜுட்சு மூலமா கிளாக்ரிங் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் சாரதா ஃபயர்பால் ஜுட்சுவை யூஸ் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மோஸ்ட்லி உச்சியா கிளான் மெம்பர் எல்லாருமே ஃபயர்பால் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி சாரதாவும் யூஸ் பண்றா. இதை யார் இவளுக்கு கத்து தந்தா அப்படிங்கிறது தெரியல. இங்க தான் சாரதாவோட பவர் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவளும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா, ரொம்ப நிறைய ஜூட்சுவை கத்துக்கிட்டு இருக்கா, டிஃபரெண்ட் ஜூட்சுவை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் ஒரு இதை ரிவீல் பண்றாங்க. இவளை பார்த்து மத்த ஷினோபிஸ் எல்லாமே நீ என்ன கென்னினா இல்ல சூனினா அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை பார்த்தா கென்னின் மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல இருந்தே ஒன்னு தெரியுது, சாரதா இன்னும் சூனின் ஆகல அப்படிங்கிறது. அது இப்ப முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கிளாக்ரிம் சாரதாவை அட்டாக் பண்ண வருது. அதுல அந்த ஒரு ஷினோபி மாட்டிக்கிறான். ஆனா அந்த கிளாக்ரிம் அவன் மேலேயே வளருது, ஒரு ஸ்மால் டிவைன் ட்ரீ மாதிரியே. இந்த ட்ரீ வந்து அவனோட சக்கராவை அப்சர்வ் பண்ணுது. எல்லாருக்குமே செம ஷாக்கு, என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் கோட் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். எனக்கு டென்டைல்ஸை பத்தி நல்லாவே தெரியும், அது ஒச்சுச்சிக்கியே சாப்பிடும். ஆனா இப்ப ட்ரூத் என்னன்னா, என் பீஸ்ட் யாரை வேணாலும் சாப்பிடும், ஒச்சுச்சிக்கு கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கே ஒண்ணு புரியுது, இந்த கிளாக்ரிம் எல்லாத்தையுமே ஃபுட்டா எடுத்துக்கும் போல. எப்ப ஒரு ஒச்சுச்சிக்கு ஃபுட்டா கிடைக்கிறனா அப்போ ஒரு ஃபுல் டெவென்ட்ரியா மாறும் போல. ஆமா கரெக்ட் தான், இது எல்லாமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான ஃபியூச்சரை நோக்கி தான் போகும் அப்படின்னு பொருட்டோ சொல்றான். நீ என்ன சொல்ல வர, டென்டைல்ஸ் ஒச்சுச்சிக்கியை சாப்பிட டெவென்ட்ரியா மாதிரி இந்த பிளானட்டே அழியும், மோசமான
ஃபியூச்சரை தரும் சரியா அப்படின்னு கோட் கேட்கறான். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கோட், உன்னை நான் உயிரோட விடணும்னா நீ டென்டேஜ் எங்க இருக்கு அப்படிங்கிற இடத்த காட்டி கொடுத்துரு அப்படின்னு கோடவே மிரட்டுறான். உன் ஸ்டூபிடிட்டிக்கு ஒரு அளவு இருக்கு பொருட்டோ, உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சு அப்படின்னு கோட் கேட்கறான். நான் உண்மையை சொல்லணும்னா உன்னை கில் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி, உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு பொருட்டோ சொல்றான். தாண்டா சாக போற அப்படின்னு கோட் சொல்றான். யோ என்னையா நடக்குது, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர படத்தை காட்ட மாட்டீங்களே, உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகனை கிரியேட் பண்றான் பொருட்டோ. ஆனா அது ரசிகன் மாதிரி இல்ல, டிஃபரெண்டா இருக்கு. எப்பவும் ரசிகனை கிரியேட் பண்ணா சக்கரா வந்து கையில தான் ரொட்டேட் ஆகும், ஆனா பொருட்டோ கிரியேட் பண்றது பொருட்டோவை சுத்தி டிராவல் ஆகுது. அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உசுகிகோ அண்ட் ரசிகனை கம்பைன் பண்ணி ரசிகன் உசுகிகோ கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் சாப்டர் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் சாப்டர் எப்போ வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் வரும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சாப்டர் நல்லா இருந்துச்சா இல்லையா, இந்த சாப்டர் எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி. பாய் நருட்டோ ஃபேன்ஸ். வரட்டா மாமே.